இன்று நாம் பார்ப்பது ஜடாயு தீர்த்தம். இந்த ஜடாயு தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் அளவில் இந்த ஜடாயு தீர்த்தம் இருக்கு. இந்த ஜடாயுங்கிறது ஒரு பெரிய கழுகரசன். இந்த கழுகரசன் பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலிருந்தே சொல்லப்படுது. இப்போ கழுகுக்கெல்லாம் தலைவன் இந்த ஜடாயு. அப்போ சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு போகும்பொழுது அப்போ வட தென் திசைக்கு இடைப்பட்ட தூரத்துல தான் கவர்ந்துட்டு போறான். அப்ப கழுகரசன் எவ்வளவோ போராடியும் சீதையை மீட்க முடியல. அதனால அது இறகுகள் ஒடிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிற அந்த இருக்கின்ற சூழல்ல பாத்தீங்கன்னா ராமன் லட்சுமணன் இவங்க கூட வரும்போது சுக்ரீவன் அனுமன் அங்கதன் எல்லாருமே வர்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்றாரு, இப்போ வடதிசையும் தென் திசை இடைப்பட்ட பகுதியில ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போறான்னு சொல்லிட்டு இறந்தும் போயிறாரு கழுகரசன். அப்ப அந்த கழுகரசனுக்கு இப்போ இறுதி சடங்கு செய்யணும். அப்போ நல்லடக்கம் பண்ணணும். அது எல்லாமே முறைப்படி செஞ்சு வச்சு அவருக்கு எல்லா காரியங்களும் பண்ணி செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுட்டு அதோட வட தென் திசைக்கு இடைப்பட்ட பகுதியில் பாலம் அமைக்கிறத செயல்படுத்துகிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா சிறை மீட்பதற்குரிய வழிமுறைகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஜடாயு தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. இங்கே போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா சிறந்ததொரு நல்லதொரு சிறப்பை அடையலாம், வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த குளத்தில் தீர்த்தம் இருக்கு. இதை முறைப்படி நம்ம வீடுகளில் எடுத்து வச்சு வழிபட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பலாபலன் கிடைக்கும். நன்றி.